திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அன்னான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 48வது நாள். இந்த 48வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான திலதைப்பதி அப்படின்ற ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திலதைப்பதி அப்படின்றது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம்தான். அதனால் இங்கே நம்மளுடைய அருணகிரிநாதரும் பாடலை பாடியிருக்கார். முதல்ல நம்ம இந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். திலதைப்பதி அப்படின்னா என்னென்னா, திலம் அப்படின்னா எள்ளை வைத்து கொண்டு ராமபிரான் இங்கே தர்ப்பணம் பண்ணியிருக்கார். அதாவது தன்னுடைய தந்தைக்கும் ஜடாயுவுக்கும் ஈமக்கிரியையை இங்கே பண்ணியிருக்காராம். அதனால தான் திலம் அப்படின்ற எள் அது விழுந்த பதி திலதைப்பதி அப்படின்னு ஆச்சு அப்படின்னும் சொல்லுவாள். அதனால இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா, மூலவருக்கு பின்னாடி மூலவருடைய பேர் முக்தீஸ்வரர். ஏன்னா முக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ராமபிரானுடைய அப்பாவாகிய தசரதருக்கு முக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ராமபிரான் சிவனை பிரார்த்தனை பண்ணி பெரியவர்களுக்கு உண்டான ஈமக்கிரியையை பண்ணியிருக்கார், தர்ப்பணம் பண்ணியிருக்கார். அதனால தான் சுவாமியுடைய பேர் முக்தீஸ்வரர், அம்பாளுடைய பேர் ஸ்வர்ணவல்லி. இங்கே மூலவருடைய சன்னதிக்கு பின்னாடி லிங்கங்கள் இருக்கும். இந்த லிங்கங்களை தான் ராமபிரான் வழிபட்டதாகவும், அந்த வழிபாட்டுக்கு இறங்கி தான் ராமபிரானுடைய தந்தையான தசரதருக்கு முக்தியை கொடுத்ததாகவும் இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு. இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு அந்த படம் கூட வரும். 2 பக்கமும் ராமரும் லக்ஷ்மணரும் நின்றுண்டு அந்த தர்ப்பணத்தை பண்ணியிருப்பா. அந்த சிவலிங்கங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இப்பேற்பட்ட ஸ்தலம் தான் இந்த திலதைப்பதி. இன்னொரு விசேஷம் இங்கே என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு மனித முகம் தான் உண்டு. இவரை ஆதி விநாயகர் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா விநாயகருக்கு யானை முகம் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்தது மனித முகம்தான். அம்பாள் விநாயகரை உருவுனா அம்பாளுடைய மஞ்சள் பட்டு தான் விநாயகர் உருவாக எடுக்கிறார். அப்போ அவருக்கு இருந்தது மனித முகம்தான். அதுக்கப்புறம்தான் அவருக்கு யானை முகமானது வர்றது. அதனால அந்த காலத்தில் இந்த கோவிலில் அவர் வந்திருக்கணும் அப்படின்றதுனால தான் அவருக்கு மனித முகம் இருக்கக்கூடியதான ஆதி விநாயகர் இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளுடைய முருகனுக்கு வரலாம். 6 முகங்கள் கொண்ட அருமையான முருகப்பெருமான் இங்கே இருக்கிறவர். இங்கே இருக்கக்கூடியதான இந்த திருப்புகழையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன திருப்புகழ் தான். கிட்டத்தட்ட 8 வரிகள் தான். இறையத்தனையோ அப்படின்னு ஆரம்பிக்கும். எப்பவும் போல் இந்த திருப்புகழை நான் 3 தடவை சொல்லுவேன். முதல் தடவை கேட்டுண்டே வாங்க, 2வது தடவை என்னோட சேர்ந்து நீங்கள் சொல்லலாம், 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். இறையத்தனையோ அதுதானும் இலை இட்டுணல் ஏய் தரு காலம் அறையிற் பெரிதாம் மலமாயை அலையப்படுமாறு இனியாமோ மறை அத்தனை மா சிறைச்சாலை வழி உய்த்து உயர்வானுரு தேவர் சிறையை தவிரா விடும் வேளா திலதைப்பதிவாழ் பெருமாளே. இப்போ இந்த திருப்புகழை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். இறையத்தனையோ அதுதானும் இலை இட்டுணல் ஏய் தரு காலம் அறையிற் பெரிதாம் மலமாயை அலையப்படுமாறு இனியாமோ மறை அத்தனை மா சிறைச்சாலை வழி உய்த்து உயர்வானுரு தேவர் சிறையை தவிரா விடும் வேளா திலதைப்பதிவாழ் பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். ரொம்ப சின்ன திருப்புகழ் இல்லையா? இப்போ இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். இறையத்தனையோ அதுதானும் அப்படின்னா, ஒரு அணுன்றது எவ்வளவு சின்னதோ, அணு அப்படின்னா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறார். இட்டுணல் எய்தரு காலம் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு உணவிட்ட பிறகுதான் தான் உண்ணுதல். அப்படி இட்டு உணல் எய்தரு காலம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சாப்பாடை கொடுத்த பிறகு தான் நான் சாப்பிட்றது அப்படின்றது ஒரு அறநெறி.
அந்த நெறி எனக்கு ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லைன்னு சொல்கிறார். அரையிற் பெரிதாம். அரையிற் பெரிதாம்னா அந்த நெறி என்கிட்ட ரொம்ப காலம் முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை அப்படின்றார். மலமாயை அலையப்படுமாறு இனியாமோ. மலமாயை அப்படின்னா மலம்னா அழுக்கு, மாயைன்றது ஒரு அழுக்கு நிறைந்ததானது. அதில் நான் இனியும் அலைந்து கொண்டே இருப்பேனோ அப்படின்னு கேட்குறார். அதனால நான் அதில் அலையாமல் விடுபட வேண்டும். மறை அத்தனை மா சிறைச்சாலை வழி உய்த்து. மறை அத்தன் அப்படின்னா நான்முகன் பிரம்மா. பிரம்மாவை மா சிறைச்சாலை, பெரிய சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சார். ஏன்னா பிரணவத்துடைய பொருள் தெரியலன்னு முருகப்பெருமான் தானே அவரை சிறையில் அடைச்சார். அதை தான் இங்கே சொல்கிறார். மறை அத்தனை மா சிறைச்சாலை வழி உய்த்து உயர் வானுறு தேவர்கள், இந்த வானில் இருக்கிற தேவர்களெல்லாம் சிறையை தவிரா விடும் வேளா. சூரபத்மனுடைய சிறையில் மாட்டிண்டு தானே தேவர்கள் தவிச்சாங்க. அந்த சூரபத்மனுடைய சிறையிலிருந்து இந்த தேவர்களை விடுவித்தவனாகிய எங்களுடைய வேலனே, வேலா, திலதைப்பதி வாழ் பெருமாளே. திலதைப்பதி அப்படின்ற இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த திருப்புகழ். ரொம்ப சின்னது தான். அதனால நீங்கள் அடுத்த முறை இதை திருவாரூர் பக்கம் போகிற சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா தவறாமல் போய் அந்த ஆதி விநாயகரையும் இந்த திருப்புகழ் கிடைக்கப்பெற்றதான இந்த முருகனையும் நீங்கள் தவறாமல் போய் தரிசிக்கணும். நம்ம 50வது நாளை நெருங்கின்னு இருக்கோம். 50வது நாள் நெருங்கும் பொழுது கண்டிப்பாக இது சார்ந்து உங்களுக்கு ஒரு புதிய காணொளி ஒன்று பதிவிடணும்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக முருகப்பெருமான் அனுகிரகத்தில் அதை அன்னைக்கு நான் வெளியிடுவேன். 50வது நாள் அப்படின்றது நாளன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு புதிய காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதாவது திருப்புகழ் இல்லாமல் திருப்புகழை பற்றின ஒரு புது தகவல் கொண்ட காணொளி. திருச்சிற்றம்பலம். நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.